ஐஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து காட்டுக்குள்ள வந்துட்டு வசி எடுத்துகிட்டு போய் வசி போடலாம் அப்படின்ட்டு வர்றேன். எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முருகனை வேறு பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருக்காரு. மணி பார்த்திங்கன்னா 7:50 ஆச்சுங்க. இப்போ தான் காட்டுக்கு வந்தேன். காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் போட்டு உரிச்சிட்ருக்கோம். இன்னும் பாக்கி ஆளுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் போட்டு உரிச்சிட்ருக்காங்க. இது உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா மணி வேறு பக்கம் போக வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரில் போட்டிருக்கோம். இவங்க வந்து ஆளுக்கு 10-50 உரிச்சிருக்காங்க. முருகனா எப்படி வேலையெல்லாம் போனீங்களா? போனால் 2 நாள் காட்டு வேலைக்கு. மவுண்டி வேலைக்கா? ஆமாம், அது 2 நாள் தான் கிடச்சிது. உரிக்கிறதுக்கெல்லாம் இல்லை? சுத்தமாக இல்லை. அதுக்குள்ளே ஏதோ விலை வித்தியாசத்தினால விலை உரிக்காமல் நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ தான் உரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த விலை எவ்வளோன்னு தெரியல. என்னதான் விலை ஏறினாலும் முக்கியம், நமக்கு விலையாக முக்கியம். நமக்கு உரிச்சா சரி. நமக்கு நம்ம வண்டிக்கு அந்த 800 தானே. ஒரு மாதம் ஆச்சா வேலைக்கு வந்து கடைக்காலத்தில் இங்கே வேலை இப்படி இருந்தால் வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. இங்கே இருந்தோம்னா தெரியாது. உடம்பு மாயவே மாட்டேங்குது. போட்டால் ஆமாண்ணா நல்லாவே தெரியுது. காயெல்லாம் டைட்டாக இருக்கு. காய் பொடிக்காய் இருக்கும் ஒரு பக்கம். நார் மாதிரி இருக்கு. இல்லைண்ணா நீங்கள் வாங்கல. கேட்டீங்களா? நீ கழிக்கிறாரு. பசி கீழே போய் ஜாயின் போடுறேன். ஏர் மாட்டுறது. நான் சொல்லி ஏர் பண்ணிட்டு பின்னாடி யாரும் வர்றாங்கன்னு தெரியும். மோகன் வருவான். யாரும் வர்றாங்க. அது போட்டுருக்கா இல்லை போடுறேங்க. போட்டிருக்கேன். தொடர்ந்து வரைக்கும் நினைக்கிறேன். சனிக்கிழமை வருது, விநாயகர் ஆயுத சரஸ்வதி பூஜை வருது. அப்போ அதுக்கு அப்படியே ஆமாம். இந்த வாரத்தில் வந்து 3ஆம் கிழமை வருது. முடிய போகுது. கடைசி கிழமை ஆயிட்டு போகுது. அந்த மாதத்தில் வருமா? அடுத்த வாரம் தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் அடுத்த வாரம் தான். 14 ஆச்சு. 13 தான் இருக்குது மாதம் முடியும். புட்டாசு முடி இருக்கு. இங்கே இந்த கோயில் நல்லா விசேஷமாக இருக்கு. இங்கே பெருமாள் சாமி கோயில் நம்ம ஊரில் இருக்கணும். தெரியும் பெருமாள் சாமி கோயில். பெருமாள் சாமி கோயில் நம்ம ஊரில். அது மலை கோயில் இல்லையா? நம்ம ஊரில் இல்லை. அங்கே இருக்கலங்க. நாட்டுக்கு அப்படி போகிறது வாய்க்கால் மட்டும் கேட்டீங்க. ஆமாம், அது கீழே நல்ல கோயில். அது இங்கிருந்து சாமின்னு சொல்கிறாங்க. வேற சாப்பாடு செஞ்சு போட்டுருந்தாங்க சாமியார். நாங்களும் தேங்காய் ஊற்றி போட்டு மயமி தவிர காலத்தில் ஊற்றி போடுங்க. அங்கே போய் சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் சின்ன வயசும் அங்கே அண்ணன் தான் நிறைய டைம் போட்டுருக்கோம். மக்களை வச்சு ஒரு சோறு சிந்தக்கூடாது. ஆமாம், சிந்தக்கூடாது. ஒரு சாப்பிட்டு போட ஆனால் குழப்பறாக்க நல்லா இருக்காங்க. அப்புறம் எல்லாமே திருப்தியாக சாப்பிடலாம். ஆமாம், ஒரு 200 ரூபாய்க்கு காலையில் மத்தியானம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 9 ஆச்சு. எப்போ பார்த்திங்கன்னா 8-8:30 டீ குடிச்சு இந்த டைம் டீ நினைப்பாயிடுச்சா. நான் டீக்கு யாரும் போகல. வந்து லேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரும் போகல. 10 மணிக்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்களோட்ருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு டீ வேணுமா? மணி பார்த்திங்கன்னா 9:45 ஆச்சு. பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க கூப்பிடவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களே கிளம்பி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறோம். நாங்கள் போய் தான் அவங்கள சத்தம் போட்டு சாப்பிட போகலாமான்னு கேட்கணும். ஐயோ
சாப்பிட போகிற அவசரத்தில் நான் பேக் எடுக்காமல் போகிறேன். கூட எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம். அவங்க போய் சத்தம் போட்டால் அவங்க வருவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வராங்க, குடிச்சிட்ருக்காங்க. சாப்பாட்டுக்கு சத்தம் போட்டாச்சு. எல்லாம் காயெல்லாம் எடுத்து ரவுண்ட் பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு தான் வருவாங்க, பார்க்கலாம். பசிக்கிட்டு காய் பிரித்து போட போய் தான் வரலான்னு பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு காய் தீர்ந்த மாதிரி ஃபீல் ஆகும். சரி, நம்ம போய் கை கழுவிட்டு சாப்பிட்ற உட்காரலாம். தொட்டி பக்கத்தில் தான் இருக்குது. சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே இருங்க ஒரு இந்த மேலே தெரியல பாருங்க, கரெக்டாக இந்த மரத்துலேருந்து மட்டை பின்னாடி விழுந்திருக்கு. எனக்கு பின்னாடி இருங்க காட்டுறேன். இப்போ சோகைங்க, மட்டை சோகை மேலிருந்து கரெக்டாக இந்த மரத்துலேருந்து தொப்புன்னு விழுந்துச்சு. எனக்கு நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 2 அடி 3 அடி டிஃப்ரெண்ட் தான், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபோன் பேசி திரும்புகிற விழுது. இன்னொரு ஓலை வேறு ஆடிட்டுருக்கு மரத்தில். நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோப்பில் தான் உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இங்கே வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்களை உரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் போட்டிருந்தோம், பாக்கியால் இங்கே தான் போட்டிருந்தாங்க. சரிங்களா, உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்களாம் சாப்பிட்டு இப்போ தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் பாதி பேர் வந்தீங்கன்னா இன்னும் பக்கத்து தோப்பு இன்னொரு தோப்பில் உரிச்சிட்ருக்காங்க. இன்னும் 2 பேர் 3 பேர் வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் உரிக்க ஆரம்பிக்கணும். இல்லை, இது நல்லா தான் இருக்குது, மாப்பிள்ளையோட்டு இருக்கேன். இப்போ எங்கே வேலைக்கு போகிற? உரிக்கிறதுக்கு வந்துட்டேன். இவங்க மாதிரி காட்டு வேலைக்கு போனியா? காட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது, பரவாயில்ல. என்ன மீசையெல்லாம் சைடில் வலியுது, பரவாயில்ல, ஜம்முன்னு இருக்கு. எஃப்சி போயிட்டுலாம் வந்திருக்கு. எஃப்சி போயிட்டு வந்துருச்சு. தலைவர் என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்ன போய் நாங்கள் பக்கத்து தோப்பில் தான் சாப்பிட்றக்கு வந்தோம். எங்கள் ஆளுக்கு எதுக்காகன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உரிச்ச தோப்புக்கு போய் தான் வேலை செய்யணும். அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆளுக்கு போயிட்டாங்க. நம்ம கூட இந்த 2 பேர் போயிட்டாங்க, நானும் போகிறேன். பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டாங்க, எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அப்படியே வரும்போது நாய் இருந்துச்சு. இப்போ நாயை காணோம். நாய் இருக்கும்போது பயந்துட்டு தான் வந்தேன். மணி பார்த்தீங்கன்னா 10:44 ஆச்சு. 10:45 ஆச்சுங்க. 9:45 வந்தோம். 9:50 நினைக்கிறேன். 9:50 வந்தோம். இப்போ 10:45 ஆச்சு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இங்கே 7 மணி இருக்குது. எப்படி இருந்தாலும் 12 மணி ஆயிரும். திருஷ்டி பார்த்திங்கன்னா போடுற காய் இருக்குது, அங்கே போய் உரிக்கணும். காய் போட்டுட்ருக்காங்க. ஒரு பாரு இளநீ உடச்சி குடிக்கிறார். பாரு, என் மேல் இடத்துல சொல்லி போட்டு தரேன், போட்டு கொடுக்குறேன். இப்போ சரக்கு அடைச்சாரிச்சு. அதனால அந்த இளநீ குடிக்கும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு. இந்த மாதிரி காய் பார்த்திங்கன்னா அதிகமாக வருது. இந்த மாதிரி காய் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்து உரிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காய் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏமாந்தா வர இந்த இடத்துல நம்ம வசி போடுறோம்னு வைங்கள, சரன்னு மேலே வந்துடும், கைக்கு வந்துடும். இந்த மாதிரி காய்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் மெதுவாக தான் உரிப்போம். இந்த மாதிரி காய் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா கடைசியாக உரிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுருவோம். அந்த மாதிரி கடைசியாக உரிக்கிற காய் தான் பார்த்திங்கன்னா கையில் பட்டுரும். மணி 1 ஆக போகுது. டீக்கு போனால் பரவாயில்ல. காய் ஏற்றிட்டு வராங்களாமா, அவங்க தான் போய்க்கிறாங்க போலுக்கு. பாருங்க, வாங்கணுமே மண்ணுக்கு விட்டு குறை. அங்கே லோக்கலே போயிட்டாங்களா? நம்மளுக்கு கிடந்ததில்ல. நம்ம கருப்பாங்களுக்கு மேலே தாங்க இல்லைங்க. இந்த பேரை வருது. டவர்லாம் உரிச்சு போலங்க. டவர் பக்கம் அந்த 2 ஹைட் பக்கம் சின்னப்பா ஞாயிற்றுக்கிழமை போய் உரிச்சு போலங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு பச்சையாக உரிச்சு போலங்க. அது பக்கத்தில் இன்னொரு கும்பி இருந்துச்சுல்ல, பார்க்குறாங்கல்லங்க, அவங்களுக்கு தான் காய் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. லோடிங் ஆளுங்க வரையில் வாங்கிட்டு வரமா சொன்ன மணி தானே. அவங்க உரிச்சு இங்கே வர்றாங்களா? அவங்க தெரில, அது தெரியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டீ வந்திருக்கு. தமிழாக வந்து கொடுத்துட்டு போகிறான். இந்த மாமா கொண்டு வர்றாரு.
இவர் பார்த்தீங்கன்னா மாமா கூப்பிட்ற இடத்துக்கு போக மாட்டேன்ட்டார். மாமாவை ஆர்டர் போட்டு மாமாவை டீக்கு கொண்டு வர சொல்லிட்டாரு. தொடர் கதையா? தொடர் கதை. மணி பார்த்தீங்கன்னா 12:44 ஆச்சு. 1 போகுது. 2000 இங்கே முடியிருக்கு. 1,500 பார்த்தீங்கன்னா இப்போது போட்டுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகணும். இங்கே காய் எண்ணி விட்டாச்சு. காய் மட்டை போட்டு மூட வேணான்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் காய் மட்டும் எண்ணி விட்டுட்டோம். லோடிங்களும் வந்துட்டாங்க. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் பக்கத்தில் தான். அங்கே தான் போகணும். இப்போ அங்கே போய் நான் வீடியோ எடுக்கிறேன். ஆளுகளை பார்த்தீங்கன்னா பக்கத்து தோப்பில் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆச்சு. நம்ம அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் இங்கே 2வது இடத்துக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா என்னங்க என்னங்க ஊங்குறீங்க? வேறு பெரியவன் பார்த்தீங்களா வேக்காமா சின்ன வயசு வாங்கிட்டான். வேணாம், அது எனக்கு குறிக்க வராது. அவர் அவங்க தான் இங்கே லோக்கல்லே உரிச்சிட்டு வந்துட்டீங்க. அதான் பின்னாடி போகான்னு சொன்னேன் போங்கண்ணா. மணி பார்த்தீங்கன்னா 1:55 ஆச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வசி இறங்கலை அப்படின்ட்டு ஆளுக்கு அலம்போதிட்டு இருக்காங்க. இது உரிச்சா வேலையை முடிச்சிங்க. பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 100 காய் 150 காய் அப்படி தான் கிடைக்கும். இது உரிச்சா வேலை முடிஞ்சு. ஏன்னா வசி இறங்கலையா? வசி சுத்தமாகவே இறங்கல. இந்த வசி காப்பாற்றுன்னு நினைக்கிறேன் நம்மளே. இதுவும் பெருசாக தான் இருக்கு. இல்லை இது குணா வசி விட கொஞ்சம் சிறுசு தான். அந்த கம்பி விட குணா கம்பியை போட்டிருந்தீங்க. அந்த கம்பி விட இது கொஞ்சம் சிறுசு தான். பரவாயில்ல, இது சமாளிக்கு. சுத்தமாக இறங்க மாட்டேதா? ஒரு வேலைக்காக மழை பெஞ்சதுக்காரன் ஒரு அடையாளமே இல்லாமல் போச்சு. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காய் உரிச்சு முடிச்சாச்சுங்க. காய் உரிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காய் எண்ணெய் ஆரம்பிச்சாச்சு. நான் என் காய் எண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பி தான் எண்ணெய் பார்த்தான். அவனுக்கு பார்த்திங்கன்னா நான் தான் எண்ணெய் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு ஆளுக்கு உட்காந்து எண்ணெய் பார்த்துட்ருக்காங்க. அப்படி எண்ணெய் பார்க்கறதால பார்த்திங்கன்னா காய் ஆளுக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க மாற்றி எண்ணெய் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ராஜானை கை காட்டார். நானும் ராஜானை கை காட்டினேன். சரி பாய்ங்க. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை.